இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சார் அதெல்லாம் அவருடைய கருத்து, சொந்த கருத்து. ஒவ்வொரு கட்சி, எங்க கட்சியில் இருக்காங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதை விடுங்க, முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க பார்வையிட்டதுல இருந்து ஒரு பக்கம் இதுல டிபிசி கொள்முதல் செய்யப்பட்டு மூட்டையை எடுத்துட்டு போகல, ஒரு பக்கம் இதுல வெளியில கிடக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்துல கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் நான் சொல்றேன். போர்க்கால சட்டமன்றத்திலேயே இதை பேசினேன். போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமா செயல்பட்டு ஏற்கனவே டிபிசியில அடுக்கி வைக்கப்படுகின்ற நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்து சொல்லி அடுக்க வேணும். அப்படி அடுக்கினா தான் அங்க அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும், காலியாக இருக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்றைக்கு திறந்த வெளியில குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம். அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும். ஆனா இந்த அரசு செய்ய தவறுது. இதனால விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு கையிலாகாத அரசு, திறமை இல்லாத அரசாங்கம். நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதாவது இன்னொன்னு, அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் சேர்த்தோம். இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டது. இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது. சார் நீங்க எதுக்கோ போறீங்க? நான் அதெல்லாம் வச்சுங்க. பெரிய பெரிய பிரச்சனை. முதல் நெல்லை கொள்முதல் செய்யணும். எப்படியோ அப்புறம் பின்னாடி இப்ப இருக்கிற பிரச்சனை, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணிகள், சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணிகள் போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிடமிருந்து நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யணும். அதுதான் எனது இப்பொழுது கோரிக்கை. பின்ன நீங்க கேட்கிற கேள்வியெல்லாம் எதிர்காலத்தில் எங்களுடைய அதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்துவோம். என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் அந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வேர்வையா மண்ணிலை சிந்து உழைத்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கின்ற விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிடத்திலிருந்து சுருண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் அமைத்தால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காங்க. அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள்லாம் ஈரமாயிரும். 17% தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கிறோம். ஆனா 17% நாம விவசாயிகள் கொண்டு வந்து நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது. அதனால அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 20%, 22% ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க நேரடி கொள்முதல் செஞ்சோம். ஆனா நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உணவுத்துறை மந்திரிகிட்ட கேட்கும்போது நாங்க இன்னும் அனுமதி வாங்கலைங்கிறாங்க. அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி. இப்படிப்பட்ட மழை காலம், இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் 17%, 20%, 22% இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய கடமை. எங்க கோரிக்கை வச்சாங்க அதான் தெரியாது. ஏங்க நீங்க முதல்ல நீங்க தெரியும், உங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல. ஆகஸ்ட் 15 அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் அனுமதி கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கித்தாங்கிறாரு. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. ஆகஸ்ட் 18 மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறிவூட்டப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்ட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆக முறையா அணுக வேணுங்க. அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது. ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறை செய்யணும். அதை செய்ய தவறிவிட்டு மற்ற மேல பழி சுமத்தி இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. இப்ப இது என்ன அரசியல் ஆக்கிட்டு இருக்குன்னா கண்ணு விட்டு அழுதுறாங்களே, நீங்க தான் பாத்தீங்க. எதுக்கு எதிர்கட்சி இருக்குது? அவில இதே ஸ்டாலின் சொல்றாரு சட்டமன்றத்தில். ஏன்னா எதிர்கட்சி என்ன அவில செய்யன்னு சொன்னார். புரிஞ்சுங்களா? இப்ப நாங்க என்ன தவறு செஞ்சோம்? ஊடக நம்பர்கள் பத்திரிகை என்னோடய வந்தீங்க. பிரதான எதிர்கட்சி ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது
அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசியல் செய்ய வரல. இவர்களைப் போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சரி, எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி. ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது. இது ஒரு சாயத்தை பூச பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கே தெரியுமில்ல, இப்போ காலையிலிருந்து வந்திருக்கிறீங்க, ஊடகமும் பத்திரிகை என்னோட தான் வந்திருக்கேன். நான் அரசியலை பண்ணேன். இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன, இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்கள் சொல்றோம். இது என்ன சரியானது தான்? இதில் என்ன தவறு இருக்குது? இதில் என்ன அரசியல் இருக்குது? மழை பாதுகாப்பு நடவடிக்கை இதே அறிக்கை கொடுத்தேன். 7-10 இவர்கள்லாம் செய்வாங்க, சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன். 7-10 கொடுத்தேன். இன்னைக்கு என்ன தேதி? 23 நினைக்கிறேன், 22. எவ்வளவு நாள் ஆச்சு? நான் கொடுத்தல் இருந்து வேகமா துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மணிகள்லாம் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் எச்சரிக்கை கொடுத்த அப்போ கூட, அப்பவே இந்த அரசு கண்டுகொள்ள. இதனால விவசாயிகள் கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இங்கே வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம், எங்க திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் தொலைவிட்டு லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதையெல்லாம் முன்கூட்டியே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதுல எந்த அரசியல்? நீங்களே பத்திரிகை உடனே போய் பாருங்க, இதுல என்ன அரசியல் இருக்குது? நான் அரசியலை செய்ய வந்தேன், இது வரைக்கும் அரசியலே பேசல. நீங்க கேட்கறதுனால தான் இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்புலேருந்து விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும். எல்லாம் நிருபர் தானே, என்னை விட்டுருங்க, போய் பாருங்க. மீண்டும் நீங்க வந்தீங்களா? நீங்க எந்த பத்திரிக்கை? நீங்க வந்தீங்களா? நான் இருக்கும்போது வந்தீங்களா? கண்ணீர் விட்டு அழுதாங்களா ஒரு அம்மா? இதுக்கு என்ன முதலமைச்சர் பதில் சொல்லுவார்? நியாயமா நடுநிலையோட போடுங்க. நான் எனக்காக நீங்க போடவே வேண்டாம். அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது, என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமானம் வச்சு நான் முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளை பூச்சி வச்சு 20 நாள் ஆகுது, எல்லாம் முளைச்சு போச்சு, என்ன செய்வது என்று தெரியல. அந்த அம்மா கதறுது. இதுதான் பத்திரிகை, ஊடகத்திலையும் பத்திரிகையும் போடணும். இதுதான் முதலமைச்சர் செய்தி. வேற என்ன செய்யறது? அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. நன்மை கிடைக்கலாம்னு பரவாயில்ல, அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையா விற்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது. இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். மத்திய அரசு நெல்லோட ஈரப்பதத்தை உயர்த்துறதுக்கு நீங்க எங்களுடைய ஆட்சியில கரெக்டா செஞ்ச முடியல, ஆட்சி யாருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வரணும். பெருசா சொல்றீங்க அதிமுகவோட திறமையான ஆட்சி செஞ்சு காட்டுங்க. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கிராமத்திலே நெல் மணிகள் ரோட்டில் அது மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு. அதே போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கே அங்கங்கே முளைத்து நாற்று இப்போ முளைக்க இப்போ லேசாக திடீரென்று மழை இப்போ லேசாக முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார்கள். லேசாக முளைத்ததுக்கு, இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நடுவு நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல் இப்போது பாதுகாப்பான இடத்திலே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பாதுகாப்பான இடத்திலே நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அங்கங்கே அன்றாண்டு நெல் அங்கே கொள்முதல் சென்டரில் பிடிக்கின்ற நெல் மூட்டைகளை அந்தந்த பாதுகாப்பான பகுதிகளுக்கு அதை ஒதுக்கப்பட்டுள்ள குடோன்களுக்கு சென்றது. அதே போல் இந்த கடந்த ஆண்டு இப்போ முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு
அந்த சிவில் சப்ளை கார்பரேஷன் அது மூலமாக அங்கே இங்கே ஷெட் அமைக்கப்பட்டு இன்னெல்லாம் திறந்த வெளியில் எங்களுடைய மாவட்டத்தை எடுத்தால் வள்ளலார் சபையில் வந்து மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். லட்சக்கணக்கான மூட்டைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டு அங்கே படுதா போட்டு அங்கே நெல் முளைத்திருக்கின்ற காட்சி எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கும். இப்போ அது போன்ற காட்சிகள்லாம் இங்கே பார்க்க முடியாது. குடிக்கிறதுக்கான பணியாளர்கள் தான் கொண்டு போய் அங்கே இறக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க சார். அதனால அதெல்லாம் இப்போ கிராமத்தில் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் இப்போ தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். தேவையான இப்போ டிபிசி திறக்கப்படுகிறது. தேவையான அதுக்குரிய அந்த மிஷின்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊரில் 2 தேவை. ஒரு மிஷின் வேண்டாம் 2 மிஷின் போடுறது. ஒரு மிஷினுக்கு 1000 மூட்டை பிடிக்கலாம். 2 மிஷின் போட்டால் 2000 மூட்டை பிடிக்கலாம். அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு துரிதமாக படுகிறது. ஆக நீங்களே சொல்கிறீங்க திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு மழை வந்துடுச்சு. மழையும் இப்போ அளவு திடீர்னு மழை வந்த காரணத்தால் இப்போ இது போல ஒரு கொஞ்சம் தடுமாற்றம் தான் வரும். அது மழை இயற்கை வந்து இன்னும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. ஈரப்பதம் நெல்லை பொறுத்தவரை நாம் கொள்முதல் செய்கின்றதை இதுவரை எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்தாச்சு. ஆக ஈரப்பதத்தில் நடைபெறும் போது அதுக்கு ஒன்றிய அரசுடைய பர்மிஷன் வேண்டும். அது அனுமதி கேட்டு துறையின் சார்பாக அனுமதிக்கு அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக கொள்முதல் நிலை 18% 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்போ அவங்க ஆய்வுக்குழுலாம் இப்போ கேட்டதுக்கு பிறகு அவங்க ஆய்வுக்குழு இப்போ இன்னும் இந்த மழை ஒரு மழை தான் ஃபஸ்ட்டு மழை பெஞ்சிருக்கு. இன்னும் தொடர்ச்சியாக இந்த வடகிழக்கு பருவமழை அதிகமான வரவே உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு கடந்த வாரம் முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களெல்லாம் அழைத்து அந்த துறையை சிவில் சப்ளை கார்பரேஷன் அதையும் அழைத்து வேளாண் துறை அதிகாரிகளையும் காணொலி மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனால இந்த அளவுக்கு திடீர் தாக்குதல்னு சொல்லலாம். அதை எடுக்கப்பட்டது.